எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மரக்கட்டில். இவ்வளோ நாள் நம்ம வந்து ப்ளைவுட் ஒர்க்கை பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு மேலே ஓரளவுக்கு எல்லாம் மரம் ஒர்க்கை பற்றி நம்ம பார்ப்போம். கட்டில், டீ டேபிள், அப்புறம் வந்து சோஃபா, என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம். என்ன மரம் எடுத்திருக்கேன், அது மரத்துடைய ரேட் என்ன, இன்றைக்கி சதுர ரேட் என்ன விற்கிது, நம்ம கண்ட்ரி விட்டு மரம் என்ன ரேட் இருக்குது, ப்ளைனிங் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஒரு கட்டில் ஒன்று வந்து ஆர்டர் இருக்குது. அந்த கட்டில் என்ன மாடல் இருக்குது அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ கொடுக்குறேன். இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். முடிகிறவில் ட்ரை பண்ணுறேன். இதே தான் ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்கிறேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ளைவுட் ஒர்க்கை பற்றி தான் பார்த்துருப்போம். இதுக்கு மேலே வந்து ஃபுட் ஒர்க்கை பற்றி பார்ப்போம் நிறைய. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மரம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் காட்டுற திருப்புற மரம் வந்து பார்த்திங்கன்னா எக்கேசின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை வந்து நம்ம கண்ட்ரி விட்டு இப்போ காட்டுற மரம் வந்து தேக்கு. இது வந்து நைஜீரியா. இப்போ தேக்குலேயே 3 ரக தேக்கு இருக்குது. ஒன்று நாட்டி தேக்கு, இன்னொன்று நைஜீரியா தேக்கு, இன்னொன்று பர்மா தேக்கு. பர்மா தான் எப்பவுமே டாப்பு. ரேட்டும் வந்து சதுர அதிகபட்ச ரேட்டு வந்து அதுதான். அதே மாதிரி தரமாக இருக்கும். இதுவும் அப்படி தான். என்னென்னா கொஞ்சம் அந்த வெள்ளை பார்க்குறீங்கள, இந்த டார்க் கலரை தாண்டி வெள்ளை மிக்சிங்கில் இருக்குல்ல, அதுதான் இதில் இருக்கிற மெயினு. இந்த வெள்ளைக்கும் அந்த டார்க்குக்கும் என்னது பர்மாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது மரம் அளவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வரும். அப்படியே இந்த சுற்றளவே வந்து 6 அடி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து சுற்றளவு மரமே அந்தளவுக்கு இருக்கும். அதனால தான் அதில் வந்து வெள்ளை அடி வந்து அதிகமாக வராது. கலர் வந்து அதிகமாக தரும். இன்னொன்று தரமாக இருக்கும். மரம் சைஸ் வந்து பழைய ரொம்ப ஒரு 100 வருஷம் மரமாட்டம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருக்கும். அதனால தான் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நைஜீரியாலாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளரும். ஒரு சுற்றளவே கொஞ்சம் ஒரு 10 இன்ச்சு இருந்தாலே அதே ரொம்ப ரேரு. அதே மாதிரி நம்ம நாட்டி தேக்கும் வந்து 10 இன்ச்செல்லாம், அதுவும் 10 இன்ச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 8 இன்ச்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நான் வந்து சொல்கிறது வந்து சுற்றளவு, அந்த உருட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உருட்டு மரத்தை உயிரோட இருக்கிற மரத்தோடைய சுற்றளவு நான் வந்து சொல்கிறேன். இப்போ எக்கேசின்னு சொன்னால அது கண்ட்ரி விட்டு. இதுவும் தேக்கு தான். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். கலரு அந்த ஹார்ட்னருக்கும் அந்த ஹார்டாக இருக்கிறதுக்கும் இது லைட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுதான் கட்டிலுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து முழுசாக ஒன்றும் முடியல. கொஞ்சம் இடையில பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்குது. மிஷின் ப்ராப்ளம் அது இதுன்னு நிறைய பிரச்சனை எனக்கு. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாம் கண்டினியூ வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ப்ளைனிங் எல்லாமே முடிஞ்சு தட்டு தரணா என்ன ப்ளைனிங், அதுக்கு என்ன பட்ஜெட்டு, இதுக்கெல்லாம் என்ன ரேட் வருது, என்ன ஸ்கொயர் ஃபீட் போடுறாங்க, அதெல்லாம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளைனிங் எல்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம தமிழ்நாடுன்னு போது எல்லா இடத்துலையும் ஒரே ரேஞ்சாக தான் இருக்கும். ஆவரேஜாக ஒரே ரேஞ்சாக தான் வச்சுருப்பாங்க. முன்னும் போனால் ஒரு 10-20 கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர அதிகபட்சமாக இருக்காது. நான் எவ்வளோ நான் இருக்கிறது என்னவோ ஜெனினா நான் உங்களுக்கு அந்த ரேட்டை வந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ போடுறாங்கன்னு. ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து இழைக்கிறது. இந்த மாதிரி தட்டு போடுறாங்க பார்த்தீங்கன்னா மிஷினில். இந்த மிஷின் வந்து ஸ்ப்ளெண்டர் மிஷின் சொல்லுவாங்க. இதில் தான் வந்து அந்த தட்டு தரணங்கள்லாம் போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். உங்களுக்கு தெளிவாக